வணக்கம் கடகராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களுடைய ராசியில் புதன் பகவான் இருக்காரு, அவரையே பார்ப்போம். புதன் பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல யோகம் தாங்க. ஏன்னா புதன் நல்லா இருந்தால் சிலருக்கு படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். நீண்ட காலமாக இருக்கும் படித்து முடிச்சு கூட, ஆனால் இப்போ மறுபடியும் படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். தாராளமாக நீங்கள் படிக்கலாம். அல்லது குடும்பத்தில் படிக்கிறது கூடிய ஆளுக இருப்பாங்க, பிள்ளைங்க மற்றவங்களாம் இருப்பாங்க. அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், அல்லது அவங்களுக்கு அந்த கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்லா செஞ்சு தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பிரிஞ்ச சொந்தங்களை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், சரிங்களா? ஒரு இடத்துல உங்களால் இருக்க முடியாது, அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கிட்டாவது போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கவும் முடியும். சரியாக தொழிலை கவனிக்க முடியாது. ஒரு சிலர்னால சரியாக வேலைக்கு போக முடியாது. அடிக்கடி லீவ் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை மட்டும் அந்த புதன் கொடுக்கதாங்க செய்யும். அதே நேரத்தில் புதன் ஆகஸ்ட் 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் புதன் உங்களுக்கு பண வரவை நல்லா கொடுப்பார். இப்போ 12வது ராசியில் தான் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். 12வது ராசியில் சுக்கிரன் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். என்ன நல்லது அப்படின்னா, வீடு, வாகனம், திருமணம் அந்த மாதிரியான வகைகளில் செலவுகளை நமக்கு கொடுக்கும். சிலருக்கு பெண்கள்னால நிறைய செலவினங்கள் ஏற்படுறது கூடிய ஒரு அமைப்பு இருக்கதா செய்யுது. ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். ராசிக்கு வந்ததுக்கப்புறம் வீடு கட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். கட்டணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கட்டிடலாம். அல்லது கட்டின வீட்டை விலைக்கு வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அல்லது பழைய வீடு இருந்தால் அதை திருத்தி அமைக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். நீங்கள் திருத்தி அமைக்கலாம். இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையும் செஞ்சுக்கலாம். சிலருக்கெல்லாம் வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் வரலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். தாராளமாக வாங்கிக்கலாங்க. அது கூடயே ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி ராசி மேலே சுக்கிரன் இருக்கிற போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ராசியில் சுக்கிரன் இருக்க போது ஒரு மாதிரி அந்த காதல் காம உணர்வுகள் உங்களுக்கு கொஞ்சம் மேலோங்கி தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். அதனால யாரு கூடயாவது பேசி பழகிற மாதிரியெல்லாம் ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதையே சில நேரம் நம்ம நினச்சி சந்தோஷப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு அமையதான் செய்யும். குரு பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். குரு பகவான் 12வது ராசியில் இருக்கிறது நிறைய செலவுகளை கொடுக்குங்க உங்களுக்கு. இப்போ போன ஏப்ரல்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீ அடுத்த ஏப்ரல் வரைக்குமே நிறைய செலவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த வகையில் செலவுகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக மருத்துவ வகையில் செலவுகள் வருங்க. அது உங்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்கிறீங்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்க யாருக்காவது மருத்துவ செலவு செய்கிறோமோ அது வேறு விஷயம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நாம் அந்த உடல்நல கோளாறு காரணமாக நம்ம மருத்துவ செலவுகள் நமக்கு வரதா செய்யும். அது போக குழந்தைகள்னால நிறையா செலவு வரும். ஏதோ ஒரு வகையில் பெற்ற பிள்ளைகள்னால அவங்களுடைய படிக்க வைக்கிறதுக்காகவோ அல்லது திருமண வாழ்க்கைக்காகவோ அல்லது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் நமக்கு நிறைய செலவாகும். ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கூட செலவுகள் வரும். சிலருக்கு பேங்க்னால செலவு வரும். பேங்க்னால செலவு வரும்னா பேங்க் லோன் ஏதாவது வாங்குவோம். அதுக்கப்புறம் லோனை நம்ம கட்டிக்கிட்டு இருப்போம். அல்லது ஏற்கனவே லோன் வாங்கியிருந்தாலும் அந்த லோனை கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி கடனை கூட கட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். கட்ட முடியும். கோவில்னால செலவுகள் வரும். ஏதாவது கோயிலுக்கு அது இதுன்னு சொல்லி அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி வரலாம். தூர தேசமாக உள்ள கோயில்களுக்கு கூட சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரு சிலருக்கு மட்டும் கோர்ட்டுனால விரயம்னு சொல்லுவோம். கோர்ட்டுனால விரயம்னா ஏதாவது வம்பு வழக்குகள்னால செலவாகிறது. அது மட்டும் நம்ம வராமல் பார்த்துக்கிட்டா நல்லது தான். சூரிய பகவான் உங்களுக்கு 2வது ராசியில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆனி மாதமும் சரி ஆடி மாதமும் சரி உங்களுக்கு நிறைய செலவுகள் வந்திருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நீங்கள் நிறைய செலவழிச்சிருப்பீங்க. சில செலவுகள் பிரயோஜனமற்ற செலவுகளாக கூட இருக்கும். அதே மாதிரி எவ்வளவுதான் சேர்த்து வச்சுருந்தாலும் சேர்த்து வச்ச பணம் பூராமே இப்போ கையில் இருக்காது. பூராமே கரைஞ்சிக்கிட்டே வந்திருந்திருக்கும். நிறைய வரவு இருக்கும் சிலருக்கு, ஆனால் 10 பைசா சேமிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த ஆவணி மாதம் அந்த மாதிரி செலவுகள் அவ்வளோ வராது. ஆனால் செலவுகள் குறைஞ்சிரும். பண வரவு அதிகரிக்கும். நினச்ச இடத்துல இருந்து நினச்ச தொகை சேர்றது கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது.
ஏதாவது பேங்க்ல போய் லோன் கேட்டாலோ வேற யார்ட்டையாவது கடன் கேட்டாலோ கிடைக்கும். அதே மாதிரி வேலை செஞ்சும் வருமானம் நல்லா வரும், தொழிலும் நல்லா ஓடும், அதன் மூலமாகவும் நல்ல வருமானம் வர்றதுக்கு ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாசத்துல இருக்கு. ஒரு சிலருக்கு கண்ணுல மட்டும் தொந்தரவு வரும், ஏதாவது கண் ஆஸ்பத்திரி போற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் யாருக்காவது வரதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. 3வது இடத்துல தான் உங்களுக்கு செவ்வாய் பகவான் வேற இருக்கார். 3வது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது ஒரு சொத்து வாங்கலாம், இல்லைன்னா ஒரு சொத்து விற்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சொத்தை அடமான வைக்கிறதுக்கு கூட நாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு வீடோ இடமோ இருக்கும், அதை வந்து ஒத்தி வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு விற்கிற சூழ்நிலையே வந்துடும், ஒரு சிலருக்கு அடமான வைக்கிற ஒரு சூழ்நிலை மட்டும் வரதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. செப்டம்பர் 14க்கு அப்புறம் ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இருக்கும். அது எப்படி சொத்து வாங்கலாம்? சிலருக்கு பாகவிஸ்தியில் கிடைக்கும், சிலர் ஏற்கனவே பணம் கொடுத்துருப்பாங்க, டாக்குமெண்ட் போடணும்னா டாக்குமெண்ட் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வராத சொத்துக்கள் கூட நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. அது செப்டம்பர் 14க்கு அப்புறம் பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டும் யாருக்காவது ஒருத்தருக்கு லைட்டாக உடல்நல குறை ஏற்படும், அதனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வந்து இருக்கும். சனி பகவானும் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கு. இதுதான் வந்து நமக்கு நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ கடந்த காலத்திலேருந்து பாருங்கள், கடந்த ஒரு 2 வருட காலமாகவே ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு வந்துடும், சண்டை வந்துடும், சச்சரவு வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவெல்லாம் வராது, ஆனால் அவங்களுக்கு மனைவிக்கு அல்லது கணவனுக்கு வந்து அடிக்கடி நோய் நொடிகள் ஏற்பட்டுரும். ஏதாவது ஒரு நோய் நொடிகள் ஏற்பட்டு அதனால விரைய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய யோகம் இருக்கும். ஏற்கனவே பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வராது, சேர்ந்தே இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சண்டை வரலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் பாதிக்கும், நோய் நொடிகளை வந்து கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்குமே பாருங்கள், அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் நொடி வந்துக்கிட்டு இருக்கோம், அல்லது முழங்கால் வலி முதுகு வலி எல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி அஷ்டமச்சனி 8ல் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கக்கூடாது. வண்டி வாகனத்துலலாம் நீங்கள் பார்த்து தான் போகணும், சரிங்களா? நம்ம சொந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் நாமளே சரியான ஓட்டினா கூட மற்றவங்க வந்து சரியாக ஓட்ட மாட்டாங்க, அதனாலேயே சில பிரச்சனைகள் வந்து வந்துடும். அதே மாதிரி வண்டியை போய் எங்கேயாவது கொடுக்குறோம், ரிப்பேர் பண்ணுறோம், செய்கிறோம், சர்வீஸுக்கு விடுறோம், அந்த மாதிரிலாம்னா கூட ஏதாவது ஒரு வகையில் அந்த சர்வீஸ் எல்லாம் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, அதனால நமக்கு கொஞ்சம் மனக்குறை ஏற்படும். அதேமாதிரி சொந்தமாக வாகனம் வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழிலை நடத்த முடியாமல் ஏதோ ஒரு வகையில் அந்த இடைஞ்சல் வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து அந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு வேலையும் உடனே செய்ய விடாதுங்க. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் ஒரு 2-3 தடவை செய்யணும், அப்படின்னா தான் அந்த வேலையை வந்து நம்மளால் செஞ்சு பிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தடங்கல்களை வந்து அந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் கொடுக்க தான் செய்வார். இப்போ ராகு பகவான் வேறு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். சனி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதே நம்மளை கொஞ்சம் படுத்தி எடுக்கும், இதில் ராகு வேறு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அப்போ என்ன பண்ணணும்னா, ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் நமக்கு வந்து தொந்தரவு இருக்கும், எடுத்த காரியத்தை உடனே முடிக்க முடியாது, நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், செய்கிறது எல்லாம் நல்லா தான் செய்வோம், ஆனால் தப்பு தப்பாக ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ராகு தான் காரணம். குறிப்பாக வந்து கடகராசிக்கு எந்த நாட்களில் சோதனை அதிகமாக வரும் அப்படின்னா, பூசோ அனுசோ உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வருதில்ல, அன்னைக்கு வந்து கொஞ்சம் சோதனைகள் வந்து இருக்கும். அதே மாதிரி திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் அந்த நாட்களில் வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் தொந்தரவுகள் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி பொருளாதார சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும், முன்னேற்றமெல்லாம் இருக்கும். நன்றி நண்பர்களே.